In this video, we'll discuss about moisture, blood and body fluid. What is moisture? The presence of slight to moderate amount of liquid. Slight to moderate amount of liquid, especially water. Water வந்து ஸ்லைட்டாக ப்ரெசண்ட் ஆயிடுதுன்னா அந்த கண்டிஷன் நேம் இஸ் கால்டு மாய்ச்சர். மாய்ச்சர் இஸ் த ஃபைனல் காம்பனண்ட் நெசசரி ஃபார் பேக்டீரியல் growth. இது வந்து பேக்டீரியல் growthக்கு இம்பார்ட்டன்ட் ஒன். த ஹையர் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் ஆஃப் ஃபுட் த கிரேட்டர் தேர் சான்ஸ் ஆஃப் மைக்ரோபியல் கண்டாமினேஷன். ஸோ ஃபுட்டில் வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருந்ததுன்னா greater chances for bacterial contamination due to their high water content and often low acidity. Fresh fruits and vegetables are at a high risk for bacterial contamination. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்லைட் டு மாடரேட் அமௌண்ட் ஆஃப் லிக்யூட் வாட்டர் ப்ரெசண்ட் ஆயிருந்தால் அந்த கண்டிஷன் வந்து மாய்ச்சர். அந்த மாய்ச்சர் கண்டென்ட் நெசசரி ஃபார் பேக்டீரியல் க்ரோத். ஹையர் அமௌண்ட் இருந்ததுன்னா வந்து பேக்டீரியல் கண்டாமினேஷனுக்கு வந்து சான்சஸாக இருக்குது. இப்போ வந்து மாய்ச்சர் ஃபார் மைக்ரோப்ஸ். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபங்கஸ் ஆர் பாக்டீரியா ரெக்யூர்டு டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் வேப்பர் டு ரீப்ரொடியூஸ் அண்ட் க்ரோத். பாக்டீரியா அண்ட் ஃபங்கஸ் ரீப்ரொடக்ஷனுக்கு க்ரோத்துக்கும் வந்து த டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுது. The majority record relative humidity of 60% or more, though some can survive and multiply in more than 20% relative humidity. Majority வந்து more than 60% தேவைப்படுது. Thus decreasing the temperature and moisture create a less hospitable environment for microorganism to grow. Next, body blood and body fluid. The human body is a fluid that is a viscous heterogeneous mixture possessing both liquid part including the plasma made up of water, salt and protein, as well as the solid part is made up of RBC, WBC and platelet. நம்ம blood எடுத்துட்டோன்னா அதில் வந்து என்னென்னா பிளாஸ்மா மேக்ஸிமம் பார்ட் லிக்விட் பார்ட் அது வந்து பிளாஸ்மா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த பிளாஸ்மாவில் வந்து வாட்டர், சால்ட், ப்ரோட்டீன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சாலிட் பார்ட்டில் வந்து WBC, RBC, பிளேட்லெட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். த வேரியஸ் பாடி fluid இன் எ ஹியூமன் பாடி இன்க்ளூட் ஃபாலோயிங். என்னென்ன பாடி fluidல வாட்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட்டர். த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் ஹியூமன் பாடி அப்ராக்சிமேட்லி 45 to 75% வந்து ஹியூமன் பாடியில் வந்து அவங்களோட வெயிட்டில் வந்து வாட்டர் தான். செகண்ட் ஒன்று CSF. CSF இஸ் பாடி டிஷ்யூ fluid விச் இஸ் டிரான்ஸ்பரண்ட். அது எப்படி இருக்குன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் ஆர் கலர்லெஸ், ஃபவுண்ட் இன் தட் vertical spinal canal and subarachnoid space of that brain. CSF வந்து பாடி டிஷ்யூவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. டிரான்ஸ்பரண்ட்டான கலர்லெஸ்ஸான மெட்டீரியல். இது வந்து வெர்டிக்கல் ஸ்பைனல் கார்டு சப்ஆர்ச்சினாய்டு ஸ்பேஸில் ஆஃப் பிரெயினில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. CSF வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா ஷாக் அப்சார்பர், எ பஃபர், எ டிரான்ஸ்பரண்ட் மீடியம். இது வந்து என்னென்னா ஷாக் அப்சார்பண்ட்டாக யூஸ் ஆகுது, பஃபராக இருக்குது, டிரான்ஸ்பரண்ட் மீடியமாக இருக்குது. தென் ஃப்ளூரல் fluid. The fluid is present inside the double layer membrane. ரெண்டு டபுள் லேயர் மெம்பரைனுக்கு இடையில ப்ரெசென்ட் ஆகிருக்க லிக்யூட் தான். கவரிங் த லங்ஸ் அண்ட் த செஸ்ட் இஸ் known as pleural fluid. It reduce friction during breathing and keep the ஃப்ளூரா மாய்ஸ். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா ரெடியூஸ்டு த ஃப்ரிக்ஷன், உராய்வு ஏற்படாமையும் ஆல்வேஸ் ஃப்ளூராவை வந்து மாய்ச்சர் கண்டென்ட்லேயும் வச்சுருக்கிறது தான். Then peritoneal fluid. The fluid that is found in the space between that abdominal wall and the intestinal organ is known as peritoneal fluid. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா lubrication. So that fluid found in that space between abdominal wall and that internal organ, அதுக்கு நேம் தான் வந்து peritoneal fluid. Then synovial fluid. It is a non-Newtonian fluid. Non-Newtonian fluid which is viscous in nature. இது வந்து விஸ்கஸாக இருக்கும். found in synovial joint cavitiesல ப்ரெசென்ட் ஆகிருக்கு. it provide cushion and minimize that friction. அடுத்தது வந்து lymph. It is a white fluid which is colorless and circulate through the
lymphatic system. இது வந்து it filter and transport various substance through the body. இது வந்து filter பண்ணிட்டு various substance வந்து all over the bodyக்கு அனுப்புது. இந்த வீடியோல மாய்ச்சர் கண்டென்ட்ல என்ன, அது வந்து எப்படி மைக்ரோபியல் growthக்கு வந்து தேவைப்படுது, blood and body fluid என்னென்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கு, வாட்டர், CSF, ஃப்ளூரல் fluid, பெரிட்டோனியல் fluid, synovial and lymph, இதை பற்றி பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.